சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய தாவேக கட்சியுடைய வருகைக்கு முன்பு, பின்பு அப்படின்னு பிரித்திடலாம். இவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கன்டென்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல மிகவும் தெளிவாக இருக்கும் அரசியல்வாதி. ஆந்தன் பல்டி அடிப்பது எப்படி என்று குரங்குகள் கூட சீமானிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாளொன்றுக்கு ஒவ்வொன்று பேசிக் கொண்டிருக்கும் சீமான் சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேர்ல சென்று சந்திச்சிருக்காரு. இதற்கு பின்பு அரசியல் காரணம் தவிர வேறு ஒன்றுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இதனை தொடர்ந்து இவங்களுடைய சந்திப்பு ரஜினி சாருடைய ரசிகர்களுக்கு கடுப்பை உருவாக்கி இருக்கு. இவர் ஏன் சீமானவர்களை சந்தித்திருக்கிறார் என்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பித்த பொழுது அவரை மோசமாக விமர்சித்ததுல முதலிடம் பிடித்தவர் தான் சீமானவர்கள். இவரை போட்டு விழுக்கும் வெளுவுல இனி சினிமாக்காரன் எவனுமே அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டுமா சூப்பர் ஸ்டார் வெற்றிடம் இருக்கிறது என்று கூறிய பொழுது சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு மோசமாக விமர்சித்து டெத் அபியூஸுமே பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போது என்ன அப்படின்னா இந்த வீரத்தமிழன் அவர் காலிலேயே விழுந்திருக்காரா. இது ரஜினி சார் வாழ்க்கையில எப்போதுமே நடக்கிற ஒன்றுதான். அவரை விமர்சிப்பவர்கள் அனைவருமே கடைசியில அவரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் நிலை ஏற்பட்டுவிடும். இதுல சீமான் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.